வணக்கம். நான் குரு பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேஎன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் பண்ணுற உதவி வந்து மிகப்பெரிய உதவியாக தெரியுது எங்களுக்கு எல்லாருக்குமே. எப்படின்னா ஒரு டிப்ரெஷனோ ஒரு லைஃப்னால் என்னென்னு புரியாத இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஜஸ்ட் எங்கள் ஷோல்டரில் கை போட்டுட்டு, டே இதாண்டா லைஃப், இப்படி தாண்டா போகணும், சிம்பிளாக பாருடா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து அப்படியே எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நடக்குங்கும்போது அது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் நான் நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேட்டுட்டு தான் இருந்திருப்பேன். எப்போயுமே நான் அஃபர்மேஷன்ஸ் கேட்டுகிட்டே வருவேன். அப்போது வந்து என்னோடய லைஃப்லேயும் 2-3 விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட் விஷயம் வந்து நம்ம ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம எப்பயுமே ஆப்ஜெக்டோ மணியோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருக்கோம், அதுக்கு யாராவது ஆறுதலாக வருவாங்களா, அதாவது ஒரு ஆறுதலாவது நமக்கு கிடைக்குமா, இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துச்சு. அதாவது என்னென்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது எஜுகேஷனில் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருந்தேன். அதனால வந்து நான் எப்பயுமே கணேஷ்கிட்ட வந்து என்னோடய கஷ்டங்களை நான் ஷேர் பண்ணுவேன் கணேஷ்கிட்ட. அப்போ வந்து நான் வந்து கணேஷ்கிட்ட வந்து ஒரு நாள் பயங்கரமான டிப்ரெஷனில் நான் சத்தம் போடுறேன். நீ இப்படி பண்ணலாம், ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, அம்மா எனக்கு என்ன நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் என் கூட இல்லை, அம்மா சொல்கிறாங்க எப்போயுமே கணேஷ் உன் கூட எப்போயுமே இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என் கூட இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக பேசிவிட்டு நான் அப்படியே காலேஜுக்கு கிளம்பி போயிடுறேன். ஃபஸ்ட் பீரியட் எப்போயுமே ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் மிஸ் வருவாங்க. அவங்க வந்து எப்போயுமே ஒரு குவிஸோ இல்லை ஏதோ ஒன்று ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அந்த ஸ்டோரி வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு மனுஷன் வாழ்ந்து முடிச்சுட்டு அவனோட வாழ்நாள் முடிஞ்ச உடனே அவன் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுறான். போன இடத்துல வந்து கடவுள்கிட்ட கேட்குறான், கடவுளே நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் ஒரு தடவை பார்க்கணும், அதை எனக்கு காட்டுங்க அப்படின்னு காட்டும்போது அவர் வந்து அவன் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஃபுட் பிரிண்ட்ஸாக காட்டிகிட்டு இருக்கும்போது இவன் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டே இருக்கான். இந்த இடத்துல நான் சந்தோஷமாக இருந்தேன், இந்த இடத்துல நான் கஷ்டமாக இருந்தேன் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் கவனித்தான். என்ன கடவுளே, நான் சந்தோஷமாக இருக்கிறப்ப எல்லாம் 2 ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது, நான் கஷ்டமாக இருக்கிறப்பெல்லாம் ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் தானே இருக்குது, நீங்கள் எப்பவுமே என் கூட இருப்பீன்னு சொன்னீங்க, ஆனால் பார்த்தீங்களா கஷ்டத்தில் மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கடவுள் சொல்கிறாரு, டே முட்டாள், அது வந்து உன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்லைடா, அது என்னோட ஃபுட் பிரிண்ட்ஸு, என்ன கடவுளை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ சந்தோஷமாக இருக்கப்போல நான் உனக்கு வந்து கைட் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ நான் கூட வந்துட்டு இருந்தேன், ஆனால் நீ வந்து கஷ்டப்படும் போது நீ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை தாங்கிட்டேன், அதனால் அது என்னோடய ஃபுட் பிரிண்ட்ஸு, அது உன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் சொன்னாராம். அதை கேட்கும்போது நான் இங்கே ரூமில் சத்தம் போட்டுட்டு வந்ததுனால சம்திங் எனக்கு வந்து நான் இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டோரி சொல்கிறாரு. அந்த மிஸ் எப்போயுமே வந்து ஒரு எஜுகேஷ்னல் ஓரியன்டான ஒரு விஷயங்கள் சொல்லும்போது ஜென்ரலாக இது ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆறுதலை கூட உங்களால் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் அதாவது ஜெயண்ணா எப்போவுமே சொல்லுவார், நீங்கள் வந்து ஒரு சந்தோஷத்தை நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது அது கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை சுற்றி உங்களுக்கு வந்து உங்களால் உங்களை பார்க்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அது எனக்கு அன்றைக்கி நடந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து என்னோடய மொபைல் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னா, நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் என்னோடய OnePlus 60, அதில் தான் நான் இப்போது பேசிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு HP டேப் வச்சுருந்தேன், பெரிய டேபு. அதுதான் நான் வாங்கினேன். அதுவும் மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் வாங்கும்போது எனக்கு வந்து அது பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு. லைக் 6 இயர்ஸ் அது யூஸ் பண்ணும்போது பேட்ரி நிற்காது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க, என்னால் ஒரு ட்ராவலிங் கூட எடுத்துகிட்டு போக முடியாது, ஈவன் சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா நிற்காது, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு அடுத்து ஒரு ஃபோன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு அப்போ OnePlus ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அப்படி OnePlus 60 எனக்கு அப்போ தான் லான்ச் ஆகிருந்துச்சு. எனக்கு அது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்போ தான் நான் வந்து புதுசாக ஜாபுக்கெல்லாம் சேர ஆரம்பித்து அப்போ கொஞ்சம் அதெல்லாம் அப்போ நடக்காத விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்காமல் எனக்கு அது வேணும், அதுக்குண்டான ப்ராசஸ் என்னென்னு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யூனிவர்ஸ் கிட்ட, அதாவது நான் அந்த ஒரு
அந்த சக்தியாக நம்புகிற ஒரு விஷயத்துக்கிட்ட நான் வந்து எனக்கு அந்த ஃபோன் கிடச்சா நல்லாயிருக்கும், நான் இப்படிலாம் யூஸ் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும், நானும் சார்ஜ் பண்ணாமையே யூஸ் பண்ணலாம், நானும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், எனக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக அதை நான் நினைக்க ஆரம்பித்தேன். எனக்கு கிடைக்கிற சேலரியில் அதை கொஞ்சம் நான் என்னோடய எக்ஸ்பென்ஸ் போக நான் அதை கொஞ்சம் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். அதோட ப்ரைஸ் வந்து 41 இருந்துச்சு. 41 அந்த லான்ச் ஆனப்போ 45 ருபீஸ் இருந்துச்சு. ஐயோ என்னடா இந்த சேலரி வச்சுட்டு நம்ம எப்படி அதை வாங்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் யோசிக்காமல் எனக்கு அது மேலே ஒரு இருந்த அட்ராக்ஷனோ என்னன்னு தெரியல, நான் அதை இதெல்லாம் இருந்தாலுமே பார்த்துக்கலாம், எனக்கு அதுக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதே, அதனால் இதுவும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சம்திங் நான் அப்படியே நான் அதை பற்றின விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே ப்ரௌஸ் பண்ணுறது. OnePlus 60 இப்போ லான்ச் ஆயிருக்கா, அப்போ லான்ச் ஆயிருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் அப்படியே படிக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கேன் ஒவ்வொன்றா. எப்பயும் அதுதான் பார்ப்பேன். இன்ஸ்டாகிராமில் கூட OnePlus பேஜ் ஃபாலோ பண்ணி வைக்கிறது, இல்லைன்னா அமேசான் போனால் சும்மா கூட ஒரு தடவை வேறு ஏதாவது ஆன்லைன் பர்ச்சேஸ் போகிறதுனா இருந்தால் கூட அட்லீஸ்ட் சும்மா அந்த இமேஜ் பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜ் பார்க்குறது. எத்தனை வாட்டி நான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படிச்சிருந்தாலுமே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக படிக்கிறது, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தோடனே அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட்டும் என் கையில் வர ஆரம்பிச்சிட்டு நான் வாங்க போகிறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் இருந்து வந்துட்டு இவ்வளோ காசு கொடுத்துலாம் நீ ஃபோன் வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க, நீ அடுத்த ஃபோன் வாங்கணுன்னா நீ உன் சேலரியில் வாங்கிக்கோ, எங்ககிட்டலாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னவங்க, இப்போ நான் என் சேலரியில் தானே வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த ரியாலிட்டி அந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு இதாக இருந்துச்சு. அப்போது அந்த ரியாலிட்டி நம்ம மேனிஃபெஸ்டோஸ் எப்போயுமே வந்து நம்ம ரியாலிட்டியை நம்ம நினைக்கவே கூடாதுன்னு ஜெயன் எப்போயுமே சொல்லியிருக்காரு. அதுபடி நான் என்ன பண்ணேன்னா, அந்த ரியாலிட்டியை ஒதுக்கிட்டு எனக்கு தெரியாது, எனக்கு அது வந்து கிடைக்கும் ஒரு நாள், என் கையில் வந்து OnePlus 60 இருக்கும், நான் அதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன், எல்லோரும் அதை நான் எல்லோரும் முன்னாடி நான் அது மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி நான் பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்தா அது 45க்கு ரீச் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல அதை ட்ராப் பண்ணிவிட்டு அப்போன்னு பார்த்து சாம்சங் M30 லான்ச் ஆச்சு, M40 லான்ச் ஆச்சு. M30 வந்து 5000 mAh பேட்டரி இருந்துச்சு, M40 வந்து பேட்டரி கம்மியாயிருச்சு. சரி நம்ம M30 எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் பார்க்க போகிறப்போ அண்ணா கரெக்டாக சொல்கிறான், OnePlus 60 வந்து அமேசானில் வந்து கம்மியான ப்ரைஸில் போட்டிருக்காங்கடா, நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எவ்வளோன்னு பார்த்தா பாதிக்கு பாதி ரேட்டு. என்னால் நம்பவே முடியல, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஷோரூமில் இன்னுமே அது வந்து 45,000 41,000 இருக்கக்கூடிய ஃபோன் அமேசானில் வந்து ஈவன் 29க்கு எனக்கு கிடச்சிச்சு. என்னால் நம்பவே முடியல. அரே எப்படிடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன். 11:30க்கு இதை சொல்கிறான், நைட் 11:30க்கு சொல்கிறான் அண்ணன். அப்போ நான் அதை வந்து சொல்கிறேன், அம்மா அப்படி போட்டிருக்காங்கம்மா, நான் வாங்குறேம்மா, கம்மியான ப்ரைஸ் தாம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா நீயும் அந்த பெரிய ஃபோனை எவ்வளோ நாள் தான் வச்சுட்ருப்ப, நீயும் வாங்குன்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்கிறாங்க. உடனே அன்னைக்கு நைட் நான் ஆர்டர் பண்ணுறேன். எனக்கு வெள்ளிக்கிழமை June 14th எனக்கு வந்து இந்த வருஷம் June 14th எனக்கு அந்த ஃபோன் எனக்கு என் கையில் கிடைக்கிது. அதாவது இதில் என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்கள் யூனிவர்ஸ்க்கு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதாவது யூனிவர்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் உண்மையிலே. ஏன்னா அது வந்து நீங்கள் அதை நீங்கள் பேசுகிறத மொழியவே உங்களை எப்படி பார்க்குதுன்னா, உங்களோட சந்தோஷத்தை தான் அதோட மொழியாகவே எடுத்துக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை பற்றி எதையுமே யோசிக்க மாட்டேங்குது, உங்களுக்கு கொடுக்குறத பற்றி தவிர வேறு எதுவுமே யோசிக்க மாட்டேங்குது. அதனால் நான் இப்போ பார்த்தீங்களா அந்த எண்ணத்தை நான் ட்ராப் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நான் அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அது வந்து எனக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சு நான் அன்றைக்கி ஆர்டர் பண்ணி எனக்கு வித்தின் 2 டேஸில் எனக்கு அது கிடச்சிருச்சு. June 14th எனக்கு அது கையில் கிடச்சிச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரி இப்போ நான் அந்த ஃபோனை கையில் வச்சுருக்கேன். எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கடுத்து யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன் தந்ததுக்கு நான் யூனிவர்ஸ்க்கு இன்னும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யூனிவர்ஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேறு எதுவுமே கிடையாது. யூனிவர்ஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதாவது ஜெயனா சொல்கிறாரு, யூனிவர்ஸ் தான் நீங்கள் தான் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்னவே நான் ஃப்ரெண்டாக நினச்சிக்கிறேன். ஐ லவ் மை செல்ஃப். அந்த மாதிரி நான் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப் ஈஸி தான்.
ஏன்னா ஒன்று ஃப்யூச்சரை பற்றி நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு தெரியாதனால தான் நம்ம பயப்படுவோம். இப்போது நீங்கள் ஃப்யூச்சரை நீங்களே டிசைன் பண்ணீங்க அப்படின்னா பயப்படவே தேவையில்லை. அதுதான் நான் சொல்கிறது. இப்போ நீங்கள் எப்படி வாழணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது நடக்குதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு பவர் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்யூச்சரை நம்ம டிசைன் பண்ணிவிட்டு நம்ம பேசாமல் போயிட்டே இருக்கலாம். நம்ம ஃப்யூச்சரை பற்றி பயப்படவே வேண்டியது இல்லையே. அதை எனக்கு ப்ரூவ் பண்ணது வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ளஸ் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அண்ட் ஜேஎன்னா அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் யூனிவர்ஸ்க்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.